பழுதாளர் அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராம்கோபால் வர்மா அவர்கள் இயக்கிய ரத்த சரித்திரா பார்ட் 1 ஆக்சுவலா தெலுங்கு, ஹிந்தில பாத்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 ரிலீஸ் ஆச்சு. தமிழ்ல சூர்யா அவர்கள் நடிச்சிருந்தால ரத்த சரித்திரம் அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2வையும் மிக்ஸ் பண்ணி ஒரே திரைப்படமா ரத்த சரித்திரம் அப்படின்ற பேர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருந்து. 2003 டெக்கல் கிரானிக்கு எதிராக பவன் கல்யாண் அவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விஷயம் அதுக்கப்புறம் யாரும் பெருசா பேசாம அரசல் பரசலா அப்படியே சுத்தி பேசிட்டு அமைதியா இருந்தது. அதுக்கப்புறம் 2010 ராம்கோபால் வர்மா அவர்கள் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு பரிதால ரவி அவர்களோட கதையை நான் திரைப்படமா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த ரத்த சரித்திரம் அப்படின்ற அந்த படத்தை பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு எடுத்திருந்தாரு. சோ அந்த திரைப்படத்துல பவன் கல்யாணம் கடத்திட்டு கொண்டு போய் ஒரு மாசம் வச்சு அவர் மொட்டை அடிச்சு அவர் இந்த மாதிரி பண்ணது உண்மைதான், அதனால நான் அந்த காட்சி எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு போட்டோ ஒண்ணு ராம்குமார் வர்மா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2003 ஒரு பேஸ்ல ஸ்டோரி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி டெக்கன் கிரானிக்கு எதிராக பவன் கல்யாண் அவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாரு இல்லையா. அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே அமுங்கி போனதுக்கு அப்புறம் 2010 இந்த ரத்த சரித்திரம் திரைப்படத்துல அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஒரு விஷயம் பேசு பொருளா இருந்தது. பவன் கல்யாண் அவர்களும் சரி அப்போத்துல இருந்து கிட்டத்தட்ட 2003 இருந்து இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, எனக்கு பரிதாள ரவியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எனக்கு பரிதாள ரவி யாருன்னே தெரியாது அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா பரிதாள ரவி அவர் பார்த்ததே இல்லைன்னு சொல்றதுல கூட சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனா தெரியவே தெரியாது அப்படின்றதுதான் எல்லாரும் கிண்டல் அடிக்கிற ஒரு விஷயம். பரிதாள ரவி தெரியாத ஆளா அங்க இருக்கவே முடியாது. அப்படி இருக்கும் போது இவர் எப்படி தெரியலன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு அகேன்ஸ்டாவே ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் எடுப்பாங்க. అదేంటే నేను పరిటాల రవి తీసుకెళ్లిపోయి కొట్టాడని చెప్తున్నారు నాకు టీడీపీ ఆఫీస్ నుంచి అన్న. నా మొదటి రియాక్షన్ పరిటాల రవి ఎవరో అని అడిగా, నాకు తెలియదు పరిటాల రవి ఎవరు. ఏంటి అంటే నిజంగా చెప్పంటాడు, కానీ ఒక అభాండం ఒక ప్రోపగాండా పెరిగి 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 1998 నుంచి పెరిగి 3 సంవత్సరాలు పెరిగి అది ఒక పేపర్లో వేసే స్థాయికి వచ్చింది. నాకెవరో వచ్చి గుండు గీయించేశారంట, కొట్టేశారంట. నేను సినిమాలు చేసి విసిగిపోయి జుట్టు మెయింటైన్ చేయలేక నాకు 100 కోపాలతోటి విసుగులతోటి జుట్టు వద్దు ఏమవుతుందని చెప్పి తీసేశాను. అది నేను చేసింది. గొడవల్ని కామెంట్ చేస్తూ ఉంటారు. మీకు పరిటాల గారికి అసలు గొడవ అసలు నేను ఇప్పుడు దాకా చూడలేదు. తమ్ముడు సినిమా చేసే టైంలో వచ్చిందని చెప్పి నాకు అసలు అర్థం కదా. ఎందుకు నువ్వు ఎక్కడ ఉన్నావు నన్ను అడిగారు. నేను ఎందుకు షూటింగ్ చేస్తాను BHL అని చెప్పాను. ఆ రోజు నుంచి అది ఎందుకు వదలలేదు మరి ఈ రోజు దాకా వీళ్ళు.